என்னையும் தேவர்களையும் காக்க உங்களால் மட்டுமே முடியும். அசுரர்கள் எங்கள் ராஜ்யத்தை அபகரித்துக் கொண்டு விட்டார்கள். நாங்கள் இருக்க இடம் இல்லாமல் அலைகின்றோம் பிரபு. பொறுமை இந்திரா, பொறுமை. அந்த அசுரர்களை வெல்ல உங்களால் முடியவில்லையா? நாங்கள் எவ்வளவுதான் போரிட்டுக் கொன்றாலும் சுக்ராச்சாரியார் சஞ்சீவினி வைத்தியம் மூலம் அவர்களை உயிர் பிழைக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர்கள் திரும்ப போரிட்டு எங்களை வெல்கிறார்கள். நாங்கள் என்னதான் செய்வது? எங்களுடைய சக்தியெல்லாம் வீணான பின் புத்துயிர் பெற்று மீண்டும் தாக்குகிறார்கள். நீங்கள் சொல்வது உண்மைதான். இந்த நேரத்தில் பலம் வாய்ந்த அசுரர்களிடம் சண்டையிட்டு வெல்ல முடியாது. முதலில் இழந்த சக்தியை பெறுங்கள். அதன் பிறகு இழந்த உடைமைகளை பெறலாம். இழந்த சக்திகளை திரும்ப பெற என்ன செய்ய வேண்டும் புருஷோத்தமா? சமுத்திரத்தில் உள்ள அமிர்தத்தை குடித்தால் இழந்த சக்தியை திரும்ப பெறலாம். அதற்காக சமுத்திரத்தை கடைந்து அமிர்தத்தை எடுக்க வேண்டும். நாங்கள் சமுத்திர மந்தனம் செய்துதான் அந்த அமிர்தத்தை குடிக்க வேண்டுமா? ஆமாம். ஆனால் தேவர்களான உங்களால் மட்டும் அது சாத்தியமான காரியமல்ல. அந்த அசுரர்களின் உதவியும் உங்களுக்கு தேவைப்படும். எதிரிகளான அசுரர்களிடம் எப்படி இந்த உதவியை கேட்பது? அப்படியே கேட்டாலும் அவர்கள் எப்படி ஒத்துக்கொள்வார்கள்? அதுதான் தந்திரம். அதற்குத்தான் யுக்தியை கையாள வேண்டும். நம் பலத்தை கொண்டு வெல்ல முடியவில்லை என்றால் எதிரியின் பலவீனத்தை பயன்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டும். அமிர்தம் கிடைக்கும் வரை அசுரர்களுடன் ஒற்றுமையாக இருங்கள். அவர்களின் நம்பிக்கையை பெறுங்கள். சண்டை போட்டுதான் யுத்தத்தில் வெல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. சில நேரங்களில் எதிரியை அருகே வைத்துக் கொள்வது வெற்றியை தரும். நான் ஆழிராஜாவிடம் சென்று சமுத்திர மந்தனம் செய்ய அனுமதி வாங்குகிறேன். பயம் வேண்டாம். இறுதியில் தர்மமே வெல்லும். பிரபு, பிரபு, தாய் லக்ஷ்மி தேவியை தேடி புறப்பட்ட தாங்கள் இப்பொழுது இவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து விட்டீர்கள். இது தர்ம சங்கடம்தான். இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? இழந்த என் தேவியை தேடுவது என்னளவில் தர்மம்தான். ஆனால் உதவி என்று நாடி வருபவர்களுக்கு உதவாமல் போனால் என் மொத்தத்தையும் இழந்தவன் ஆகிவிட மாட்டேனா? தர்மத்தை நாம் காத்தால் தர்மம் நிச்சயம் நம்மை காக்கும். என்ன? வைகுண்டராஜன் மகாவிஷ்ணு நமது அரண்மனைக்கு வருகிறாரா? இது நம் பெரும் பாக்கியம். நமோ நமோ நாராயணா, நமோ நமோ புருஷோத்தமா, நமோ நமோ சங்கு சக்கரங்கள் கொண்டவரே, நமோ நமஹ. மகாவிஷ்ணுவின் பாதம் பட்டதால் இந்த சமுத்திர கோட்டமே புனிதமடைந்து விட்டது. நானும் பாக்கியம் பெற்றேன். வாருங்கள், உள்ளே வாருங்கள். ஆழிராஜனே, தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை. அதற்காக உங்கள் உதவியை நாடி வந்துள்ளேன். உதவியா? எதற்கு இவ்வளவு பெரிய வார்த்தை? கட்டளையிட்டிருந்தால் போதுமே பிரபு. நானே உங்கள் இடத்திற்கு வந்து செய்திருப்பேனே. இது உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது. ஒவ்வொரு வேளைக்கும் அதற்கான தக்க வழிமுறைகள் உண்டு. தேவர்கள் அசுரர்களுடன் போரிட்டு
அவர்களின் சூழ்ச்சியால் அனைத்து சக்தியையும் இழந்து விட்டார்கள். இப்போது அசுரர்கள் இந்திரலோகத்தை அபகரித்து தேவர்களை இருப்பிடம் கூட இல்லாதவர்களாக மாற்றிவிட்டார்கள். இழந்த சக்தியை திரும்பப் பெற இந்த சமுத்திரம் தானே ஒரே தீர்வு. இங்குதானே அமிர்தம் இருக்கின்றது. அதனால் சமுத்திர மந்தனம் செய்ய உங்கள் அனுமதி வேண்டும். தர்மத்தை நிலைநாட்ட அனுமதி எதற்கு பிரபு? உலக ரட்சகனே, இதை உங்களின் ஆணையாகவே ஏற்றுக்கொள்கிறேன். இந்திரலோகத்திற்கும் தேவர்களுக்கும் நியாயம் கிடைக்க இது வழி என்றால் சமுத்திர மந்தனம் நடக்கட்டும். இல்லை, நடக்கக்கூடாது. இங்கு சமுத்திர மந்தனம் நடக்க நான் விட மாட்டேன். இந்த சமுத்திரத்தின் பொக்கிஷத்தை பிறர் எடுத்துக்கொண்டு செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். பரந்தாமனே, என் மகன் சமுத்திரகனி சற்று கோபக்காரன். அவன் சொன்னதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆழிராஜனே, நீங்கள் செய்யும் இந்த உதவிக்கு தேவர்கள் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருப்பார்கள். நான் புறப்படுகிறேன். தந்தை அவர் மகளே, நம்மை காண நான் வணங்கும் மகாவிஷ்ணு வந்திருக்கிறார். தந்தையே, நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம் பேசுகிறீர்கள். நீங்கள் பேசுங்கள். நான் புறப்படுகிறேன். நெல் மகளே, மகாவிஷ்ணுவிற்கு நல்ல விசேஷமான உணவை தயார் செய்ய வேண்டும். வேலையாட்களிடம் சொல்லி அவருக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். பிரபு, என் குழந்தைகளுக்கு எப்படி விருந்தினரை உபசரிப்பது என்று இன்னும் தெரியவில்லை. தாங்கள் தயவு செய்து பொறுத்தருள வேண்டும். ஆழிராஜா, காரணம் இல்லாமல் அவர்கள் இதுபோல் நடக்க மாட்டார்கள். அதற்காக வருத்தப்படக்கூடாது. தாங்கள் சமுத்திர வந்தனம் செய்வதற்கு அனுமதி தந்ததற்கு நன்றி. தேவர்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பை தந்ததற்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிரபு, என் மகன் சமுத்திரகனி ஏதாவது தவறு செய்தால் தாங்கள்தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும். கவலை வேண்டாம். சமுத்திரகனி விஷயம் மட்டுமல்ல, எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நடக்கும். நான் புறப்படுகிறேன். உமக்கு நல்லதே நடக்கட்டும். வாருங்கள் பிரபு. மகளே லக்ஷ்மி, அவர் இங்கிருந்து புறப்பட்டு விட்டாரா? ஆம் மகளே,
அவர் புறப்பட்டு விட்டார். அவர் எதுவும் சாப்பிடாமல் குடிக்காமல் சென்று விட்டாரே. நீதான் அவரை உபசரித்திருக்க வேண்டும். யாரோ பணிப்பெண் கையில் கொடுத்து உபசரிக்க எனக்கு பிடிக்கவில்லை. அதை புரிந்ததால் அவர் புறப்பட்டு விட்டார். அவர் சாதாரண விருந்தினர் அல்ல. அவர் மனம் வருந்தும்படி நீ நடந்திருக்க கூடாது. தேவி சரஸ்வதி, வைகுண்டத்தில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் தம்பதி சமேதராக இருப்பதற்கு நாம் எவ்வளவு கவலைப்படுகிறோம். ஆனால் நம் அண்ணனுக்கு அந்த கவலையே இல்லை. எனக்கும் இந்த கவலைதான் தேவி. அப்போது கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக நியதியை சந்திக்காமல் இருந்தார். இப்போது இந்திரனை காப்பாற்றுகிறேன் என்று மகாலட்சுமி விஷயத்தை மறந்து விடுவாரோ என்ற கவலை வருகிறது. அதுபோல் ஏதாவது ஒன்று நடந்தால் நிச்சயம் நான் அண்ணனிடம் பேசுவதையே நிறுத்தி விடுவேன். ஆனால் நான் உங்களிடம் பேசுவதை நிறுத்த மாட்டேன். அண்ணா, உங்களை நினைத்து நாங்கள் கவலைப்படுகிறோம். ஆனால் நீங்களோ எந்தவித கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஆமாம் அண்ணா, முன்பு பார்த்தபோது இருந்த கவலை இப்போது இல்லையே. அதற்கு என்ன காரணம்? காரணம் சிறியதுதான். ஆனால் என் கவலை காணாமல் போய்விட்டது. கவலை காணாமல் போய்விட்டதா? புரியவில்லையே. மகாலட்சுமியை கண்டதால் கவலை காணாமல் போனது. அப்படியா? எங்கே பார்த்தீர்கள்? சமுத்திர மந்தனம் செய்ய அனுமதி பெற ஆழிராஜாவை சந்திக்க சென்றேன். அங்கு அவரின் மகளாக மகாலட்சுமி இருப்பதை நேரடியாக பார்த்தேன். நீங்கள் மகாலட்சுமியுடன் பேசினீர்களா? அவர் என்ன சொன்னார்? எப்போது வைகுண்டத்திற்கு வரப்போகிறார்? நான் அவருடன் பேசவே இல்லை. அவர் உங்களை பார்க்கவே இல்லையா? அவரும் பார்த்தார், நானும் பார்த்தேன். என்னை பார்த்ததும் உடனே உள்ளே சென்று விட்டார். நான் அவரை பார்த்த சந்தோஷத்தில் இங்கே வந்துவிட்டேன். மீண்டும் முதலில் இருந்தா? அதற்காகத்தான் நான் சொன்னேன், என் அண்ணன் படைப்பின் பாதுகாவலன். ஆனால் காதலில் சிறு பிள்ளை என்று. அண்ணா, நீங்கள் வாய்த்த சந்தர்ப்பத்தை விட்டிருக்க கூடாது. நீங்கள் மகாலட்சுமியிடம் பேசி உங்கள் மேல் அவர் வைத்திருக்கும் தப்பான எண்ணத்தை மாற்றி இருக்க வேண்டும். தேவி, மகாலட்சுமியின் தந்தை ஆழிராஜன் உடன் இருக்கும்போது நான் எப்படி என் காதலை உணர்த்துவது? அது முறையாகுமா? மகாலட்சுமி இருக்கும் இடம் தங்களுக்கு தெரிந்துவிட்டதல்லவா? இனியும் நேரத்தை வீணடிக்காமல் அவர் தனியாக இருக்கும்போது அவரிடம் மொத்த விஷயத்தையும் பேசுங்கள். சரி, நீங்கள் சொல்வதைப் போல் நடந்து கொள்கிறேன். நான் மகாலட்சுமியை சந்தித்து பேசுகிறேன். சகோதரி லக்ஷ்மி, இது நம் சாகர பவனுக்கு சொந்தமான ரத்னா தீபம். இங்கு விலைமதிப்பில்லாத முத்துக்கள், ரத்தினங்கள் எல்லாம் இருக்கிறது. இது இயற்கை சூழ்ந்த பிரதேசம். அதோ அங்கு பார். உண்மை அண்ணா, உண்மை. இந்த இடம் மிக அழகாக இருக்கிறது. அதற்காகத்தான் நான் இங்கே வந்து அடிக்கடி ஓய்வெடுப்பேன். என் மனக்கவலை போய்
புது உற்சாகம் வந்துவிடும். தங்கையே, இங்கு விளையும் முத்துக்கள் அழகாக இருக்கும், அலங்காரத்திற்கும் உபயோகப்படுத்துவார்கள். இரு, உனக்காக எடுத்து வருகிறேன். மகாவிஷ்ணுவின் வாகனம் நான் எங்கு இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்பதை பார்த்து மகாவிஷ்ணுவிடம் சொல்வதற்காக தேடி வந்திருக்கிறது. மகாவிஷ்ணுவும் இங்கு எங்கோ இருக்க வேண்டும். அண்ணன் சமுத்திரக்கனி இருக்கும் வரை அவர் இங்கு வரமாட்டார். லக்ஷ்மி, எங்கேயோ பார்த்து என்ன பலமான யோசனை? ஒன்றுமில்லை அண்ணா. இங்கே பார், இந்த அழகான முத்துக்களை பார். உண்மைதான் அண்ணா, இது அழகான முத்துக்கள். இந்த முத்துக்களை வைத்து அலங்காரம் செய்தால் அவர்களின் அழகு மேலும் மெருகேறும். இரு, நான் சிறிது தூரம் சென்று இன்னும் சில அபூர்வமான முத்துக்களை கொண்டு வருகிறேன். அண்ணா, என்னை தனியாக விட்டு எங்கும் செல்ல வேண்டாம். புது இடத்தில் என்னால் தனியாக இருக்க முடியாது. சரி தங்கையே, நான் அந்த மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்கிறேன். நீ இந்த ரத்னா தீபத்தின் அழகை ரசித்துக் கொண்டிரு.